ரோகிணி மனோஜும் சேர்ந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு வராங்க. அதே நேரத்துல இங்க மீனாவும் மீனாவோட அம்மா அது மட்டும் இல்லாம மீனாவோட தங்கச்சி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து வெளியில போலான்னு சொல்லி பாக்குறப்பதான் இங்க ரோகிணி மனோஜோட வர்றதை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன ரோகிணி கோயிலுக்குலாம் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ரோகிணியுமே இருந்துகிட்டு ஒன்னும் இல்ல மீனா, இந்த மாதிரி நாங்க அன்னைக்கு ஒரு வீடு பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னல, அந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த வீடுக்காக நாங்க அட்வான்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டு மீனாவோட அம்மாவுமே பரவாயில்லம்மா, நல்ல வீடா வாங்குங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் கொடுத்துடலாம், அவங்க வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த அட்வான்ஸ் பணம் 30 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு டேரக்டா இங்க சாமி கும்பிடுறதுக்காக அங்க கரெக்டா கருவறை பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க கருவறை போற வழியில இங்க சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்காக ஒரு குடம் நிறைய தண்ணி எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த குடத்திலையுமே இங்க ரோகிணி காலை இடிச்சிடுறாங்க. இடிச்ச உடனே அந்த குடம் தண்ணியுமே கீழே எல்லாமே கொட்டிடுது. அதே நேரத்துல ரோகிணியுமே தன்னோட காலை பிடிச்சிட்டு லைட்டா பெயின்ல லைட்டா கொஞ்சம் சத்தம் போடுறாங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்க மனோஜும் ஒண்ணு இல்ல ரோகிணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனோஜும் ரோகிணியை கூட்டிட்டு அங்கிருந்து லைட்டா நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற மீனாவோட அம்மாவுமே எனக்கு என்னமோ இந்த சகுனம் தப்பா இருக்கு மீனா, அவங்க இந்த வீடு வாங்க போறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கிட்ட மீனாவுமே என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா இந்த மாதிரி கோயில்ல வச்சு எப்பவும் நிறக்கூடம் தண்ணி தட்டி வைக்கல விழக்கூடாது, அப்படி விழுந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, சொல்லப்போனா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல அவங்க ஏமாற போறாங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டோன்னு இந்த பக்கம் மீனாக்குமே கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்கு. அதே நேரத்துல இங்க மனோஜ் ரோகிணியும் சேர்ந்துட்டு டேரக்டா அந்த அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான அந்த புரோக்கருமே வந்துடுறாங்க. அந்த புரோக்கர் அதே நேரம் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்த்தா வந்துடுறாங்க. செட்டா வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு பின்னாடி நின்று அவங்களுமே அந்த டீலிங் எல்லாம் பேசி முடிச்சு இதுக்குண்டான டாக்குமெண்ட் எல்லாமே அவங்களுமே ரெடி பண்ணி இந்த பக்கம் மனோஜ் கையில கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பணம் 30,000 ரூபாய் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அட்வான்ஸ் பணத்தையுமே இங்க டேரக்டா அந்த புரோக்கர்ட்டையுமே கொடுக்க போறாங்க. அப்ப கரெக்டா மீனாவுமே குறுக்க வந்து ரோகிணி ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோகிணியுமே ஒரு நிமிஷம் மீனா, நாங்க இந்த மாதிரி இந்த அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவசரப்படுறாங்க. அப்ப மீனாவுமே ஒரே நிமிஷம் நீங்க ரெண்டு பேருக்கு வாங்க ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசணும்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த புரோக்கரும் அதே நேரம் அந்த வீட்டை வைக்கிற ரெண்டு ஓனர்களுமே சரி நீங்க அவங்க கிட்ட போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் மீனா கிட்ட வந்து என்னாச்சு மீனா, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எங்க மீனாவுமே நான் சொல்றது கேளுங்க, இந்த மாதிரி கோயில்ல வச்சு உங்க கால் பட்டு முழு நேர குடம் தட்டி கீழே விழுந்துருச்சு, இது ஒரு அபசகனம், இப்ப நீங்க போய் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதோ பிரச்சனை ஆயிடும்னு நினைக்கிறேன், எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்றாங்க, அதனால எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் கிட்டையும் ரோகிணி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க மனோஜுமே எப்பவும் போல முட்டாள்தனமா, என்ன மீனா இந்த மாதிரி உன் வீட்டுக்காரன் சொல்லி அமிச்சானா, இந்த மாதிரி முத்து தான் இந்த மாதிரி நான் வீடு வாங்கக்கூடாது, என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்லி பேச சொன்னானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா நான் சொல்றது கேளுங்க, நான் இந்த மாதிரி நீங்க நல்லா இருக்கிறத நான் ஏன் கெடுக்க போறேன், நீங்களுமே நல்லா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை, என் ஆசை மட்டும் கிடையாது, என் வீட்டுக்காரர் முத்துவோட ஆசையும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மீனா சொன்ன விஷயம் லைட்டா இங்க ரோகிணியோட மனசுல ஒரு சின்ன பீதி ஏற்படுத்துது. இருந்தாலும் கொஞ்சம் அவங்க பிராக்டிகலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி குடம் தட்டினதுனால இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை வருமா, வாய்ப்பே கிடையாது, சொல்லப்போனா இது ஒரு அருமையான வீடு, இந்த மாதிரி கம்மியான ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது, இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சருக்கும் இது கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதை பத்தியுமே யோசிக்காம இங்க ரோகிணியுமே இங்க பாருங்க மீனா, எங்க விஷயத்துல தலையிடாதீங்க, எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்க செஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி நீங்க எங்க லைன்ல வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாவுமே அவங்க பேசுறதை நிறுத்திட்டு மறுபடியுமே அந்த புரோக்கரையும் அந்த வீட்டு ஓனரையும் பார்த்து இங்க ரோகிணி மனோஜ் போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு இருக்க வழியில மனோஜுமே இங்க மீனாவை பார்த்து இதெல்லாம் அந்த முத்தோட வேலையா தான் இருக்கும், நம்மளோட பொழப்பை கெடுக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இங்க ரொம்பவே கடுப்பாகி மீனாவை திட்டிக்கிட்டு அங்க இருந்து டேரக்டா அங்க போறாங்க. அப்ப கரெக்டா அந்த புரோக்கருமே ரோகிணியும் மனோஜும் இந்த மாதிரி பேசிட்டு வரதை லைட்டா கவனிச்சுட்டு என்னாச்சு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை கேட்டோன்னே எங்க மனோஜுமே உண்மை சொல்ல போக கரெக்டா ரோகிணியுமே மனோஜ் தடுத்து அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வரணும், அவங்க சொல்ல போனா இவரோட பிரதரோட ஒய்ஃப் தான், அவங்க எங்க அண்ணி மாதிரி தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப கேஷுவலா சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு ஓனர் கிட்டயுமே இந்த 30 லட்சத்தையுமே அவங்க அட்வான்ஸா கொடுக்குறாங்க. அப்ப அதை வாங்கின அந்த வீட்டு ஓனர்களோ பரவாயில்லப்பா, இந்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்களை நல்லதா நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு சம்பந்தப்பட்ட எல்லா பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே இந்த பக்கம் மனோஜ் கையில ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே சரி நம்ம லோனுக்கு ரெடி பண்ணிடலாம், இன்னைக்கே டேரக்டா லோன் ஆஃபீஸ் போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோகிணி மனோஜ் லோன் ஆஃபீஸ் போறதுக்காக கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த புரோக்கரும் நாங்க வீட்டுல தான் இருப்போம், நீங்க வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் மனோஜுமே இங்க இருந்து கிளம்புறப்போ மறுபடியும் மீனாவை முறைச்சிக்கிட்டே போறாங்க. ஆனா மீனாவை பார்த்துட்டு இருக்க அவங்க அம்மாவுமே நீ கவலைப்படாத, நீ வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறத பண்ணிட்டேன், பட் ஆனா அதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பொறுப்பாக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லாம விட்டாதான் அது நம்ம மேல தப்பாகும், நீ உன் மனசுல படுறத சொல்லிட்ட, இதுக்கப்புறம் அவங்க கெட்டதோ நல்லதோ அது அவங்களோட விதியை பொறுத்தது, அவங்களே அதை அனுபவிக்கிட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போல மனோஜுமே இந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு ராகினியோட டைரக்டா இங்க பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இதுல உள்ளதெல்லாம் கிளியர் பண்ணி எங்களுக்கு வந்து லோனுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆஃபீஸருமே சரி சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு கஸ்டமர் இருக்காங்க அவங்கள முடிச்சுட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க ஏற்கனவே முன்னாடி இருக்கிறவங்கள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோகிணி மனோஜ் கொண்டு
வந்த அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்றாங்க. சொல்லப்போனா அந்த ஃபைலை செக் பண்ணும்போது தான் தெரியுது இது வந்து உண்மையான ஃபைலே கிடையாது. இந்த பில்டிங்கோட ஓனர் சர்வே படி வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு. இப்போ என்ன சம்மந்தமே இல்லாம வேற ஒருத்தர் பேர்ல பத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சொல்லப்போனா அது வந்து ஒரு ஃபோர்ஜரி பத்திரம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இங்க மனோஜையும் ரோகிணியும் பார்த்து முதல்ல ஏந்திரிங்க நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் கோபமாகறாரு. இதை பார்த்தோன்னா ரோகிணியுமே என்னாச்சு சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ என்னம்மா இது பைத்தியகாரத்தனமா இருக்கு. ஆல்ரெடி சர்வே நம்பர் படி இந்த பத்திரம் வேற ஒருத்தர் 2 பேர் பேர்ல இருக்கு. நீங்க சம்பந்தமே இல்லாத புதுசா ஒரு 2 பேர் பேர்ல இருக்கிற பத்திரத்தை கொண்டு தந்துட்டு இருக்கீங்க. இந்த பத்திரம் இவங்க பேர்ல கிடையாதுமா. இவங்க யார் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட ரோகிணியுமே ஷாக் ஆயிட்டு இல்லங்க இவங்க தான் அந்த ஓனர். சொல்லப்போனா அந்த வீட்டுல அவங்க தான் இருந்தாங்க. அவங்க தான் இந்த பத்திரத்துக்கு நாங்க 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் இந்த மாதிரி 1.5 கோடி ரூபாய்க்கு நாங்க முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சர்வேயருமே தூக்கி அந்த பத்திரத்தை எரிஞ்சிட்டாரு. உண்மை சொல்ல போனா இது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட். இந்த மாதிரி நீங்க ஃபேக் டாக்குமெண்ட் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்க மேல நான் கேஸே போட முடியும். ஒழுங்கா முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கடுப்போட இந்த பக்கம் ரோகிணி மனோஜையும் திட்டி அமைச்சிடுறாங்க. இது கேட்ட ரோகிணியுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருங்க நம்ம முதல்ல அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு போன உடனே தான் தெரியுது அந்த வீடுமே பூட்டி இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த புரோக்கருக்கும் கால் பண்றாங்க. அதே நேரத்துல அந்த வீட்டு ஓனருக்கும் கால் பண்ணி ட்ரை பண்றாங்க. அங்க 2 பேரோட மொபைலுமே சுவிச் ஆஃப். இதை பார்த்த உடனே இங்க மனோஜுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இந்த 30 லட்ச ரூபாய் நம்ம கடன் வாங்கி கொடுத்துருக்கோமே, ஏற்கனவே 10 லட்சம் தான் நம்ம லாபம், மீதி இருக்கிற 20 லட்ச ரூபாய் கடன் வாங்கி நம்ம இப்படி பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரோகிணியுமே இப்பதான் மீனா சொன்னதை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. மீனா அப்பயே சொன்னால இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு தடங்கள் நடக்குது, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால அவ பேச்சை கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதே நேரத்துல மனோஜுமே இங்க தான் பண்ண தப்பா நினைச்சு என்ன பண்றேனே தெரியாம விழிப்புதிங்க போய் இருக்காரு. அதே நேரம் ரோகிணியுமே எடுத்துக்கிட்டு நம்ம எதா இருந்தாலும் முதல் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம், நம்ம ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க இருந்து டைரக்டா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் டைமே இந்த மாதிரி எங்க கிட்ட ஒரு 30 லட்ச ரூபாய் ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல் நம்பர் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இது கேட்ட போலீஸுமே ஏங்க எதையுமே பத்தி விசாரிக்காம பத்திரத்தோட வில்லங்கத்தை செக் பண்ணாம நீங்க என்னங்க 30 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, அந்த அளவு முட்டாளா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜையும் போட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. அப்ப ரோகிணியுமே சார் இங்க பாருங்க நீங்க எங்களை போட்டு வருத்தெடுக்காதீங்க, தயவு செஞ்சு நாங்க சொல்ற கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்க, அவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. சரி சரி நீங்க சொன்னணுங்கிறதுக்காக பண்றது எங்களோட வேலை கிடையாது, எங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியும், சரி டீடைல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பர் டீடைல்லாம் வாங்குறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாம டைரக்டா அந்த ஃபோன் நம்பர் யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே சைபர் கிரைம் மூலமா செக் பண்றாங்க. அப்பதான் புரிய வருது அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த நம்பரே கிடையாது, இது எல்லாமே கர்நாடகா சைட்ல உள்ள நம்பர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்களுமே அதுல ஒரு நம்பரோட பேரையுமே பாக்குறாங்க. பார்த்தா அவர் கர்நாடகா சேர்ந்தவரா இருக்காரு. இவரா உங்ககிட்ட பணத்தை ஏமாத்தினது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவருக்கு டைரக்டா கால் பண்ணி அவரோட டீடைல் பத்தி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சக்கப்ப தான் தெரிய வருது சொல்லப்போனா இது எல்லாமே வந்து திருட்டு ஃபோன் நம்பர். கிட்டத்தட்ட ஏற்கனவே நம்பரை வாங்கி யூஸ் பண்ணாம விட்டு அவங்களோட நம்பரை வாங்கி அது மூலமா தான் இந்த ஃபோர்ஜரி அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டருமே இருந்துகிட்டு இங்க பாருங்க உங்களை அவங்க தெளிவா ஏமாத்திருக்காங்க, நீங்க பக்காவா ஏமாந்துட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்க சைடு நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோம், ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட பணம் இவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்க வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரோகிணி மனோஜ்கிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில் அனுப்பிடுறாரு. அதே நேரத்துல மனோஜுமே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி என் வாழ்க்கையில ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எல்லாம் நான் பேராசப்பட்டு போயிடுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்பதான் இங்க ரோகிணியுமே ரொம்பவே நொந்து போய் வெளியில வந்துட்டு இருக்காங்க. அப்ப எப்பவும் போல யதார்த்தமா அந்த சைடு பூ போட்டுட்டு இங்க டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற மீனாவும் ரோகிணி மனோஜும் ஸ்டேஷன்ல இருந்து வரதை பார்த்துட்டு உடனே அவங்க கிட்ட நிறுத்தி என்னாச்சு என்ன ஸ்டேஷன் வந்திருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மனோஜுமே இருந்த கோபத்துல எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இந்த மாதிரி வந்து அந்த கோயில வச்சு அவசகுணம்னு சொன்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அவசகுணமா நடந்துருச்சுன்னு சொல்லி மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீனா பக்கத்துல இருக்க ரோகிணியுமே அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு மனோஜுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒன்னும் இல்லை மீனா அது எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே அங்கிருந்து அமுச்சு வச்சுட்டு அவங்களுமே மனோஜ் கிட்ட இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் பிரச்சனை, கொஞ்சம் சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லி மனோஜுமே மறுபடியும் சைலண்ட் பண்றாங்க. ஆனா அதை விட முக்கியம் இவங்க வர வர ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம 30 லட்ச ரூபாய் அவங்க கையை விட்டு எப்படி போச்சுன்னே தெரியல, ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. இதை தான் இங்க ரோகிணியால ஏத்துக்கவே முடியாம ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு வருத்தத்துல இருக்காங்க.